மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு அலுவல் ஆய்வு குழுவில் பேசும்போது பிரதான எதிர்க்கட்சியினுடைய விப் அவங்க நம்ம வேலுமணி அண்ணன் உட்பட எல்லாருமே கேள்வி நேரத்தை 10:30 மணிக்குள்ள முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சில அதிமுக்கியமான துணை கேள்விகள் கேட்பதற்கு என்னிடம் அனுமதி கேட்டிருக்கின்றார்கள். அறையில் வந்து கூட கேட்கின்றார்கள். இங்கே கை வைத்தும் போது ஒவ்வொருவரிடமும் பல கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதுக்காக நான் என்ன சொல்ல வருகிறேன், கேள்வி அவ்வாறு துணை கேள்வி கேட்க வருகின்றவர்கள் தயவு செய்து சுருக்கமாக ஒரு வரியில் அந்த கேள்வி இருக்க வேண்டும். அந்த கேள்வியை உள்வாங்கி மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் ஓரிரு வரிகளில் அதற்கு விளக்கத்தை அளிக்க வேண்டும். விரிவான விளக்கங்கள் யார் கேள்வி கேட்டார்களோ அவர்களுக்கு விரிவான விளக்கங்கள் வழங்கப்படுவது கண்டிப்பாக அது அவசியம். ஆகவே மற்ற துணை கேள்விகளுக்கு கேள்வியை உள்வாங்கி ஓரிரு வரிகளில் அந்த பதிலும் அமைந்திருந்தால் கூட ஒரு சில பேர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கு என்பதை கூறி மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிராம ஊராட்சிகள் பேராட்சியோடு இணைப்பது, கிராம ஊராட்சிகளை நகராட்சிகளோடு மாநகராட்சியோடு இணைக்கின்ற திட்டத்தின் மூலமாக கிராமங்களில் கிடைக்கின்ற பல்வேறு நலத்திட்டங்கள் அவர்களுக்கு கிடைக்காது போய்விடும் என்ற முறையில் கிராமங்களே ஒன்று திரண்டு இன்று அரசிற்கு மனுக்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை பொறுத்தவரையிலும் இதை நிறுத்தி வைப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள முதலமைச்சரோடு மாண்பு அமைச்சர் அவர்கள் கலந்து பேசி இதற்கு நல்ல தீர்வினை காண்பார்களா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் மொத்தம் 12,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்கிறது. அந்த 12,300 ஊராட்சிகளிலே இப்போது நகரத்தோடு மாநகராட்சியோடு இணைப்பது, நகராட்சியோடு இணைப்பது, பேரூராட்சியாக உருவாக்குவது என்பதை வெறும் 371 பஞ்சாயத்துகள் மட்டும்தான் அதை நகராட்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அது கூட 120 நாள் உங்களுக்காக நேரம் தரப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது அதில் பிரச்சனை இருக்குமானால் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நீங்கள் எடுத்து சொல்லி அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக எங்களுக்கு அனுப்பினால் எந்த ஊரை சேர்க்கலாம், எந்த ஊரை சேர்க்கக்கூடாது என்பதை முடிவெடுக்கலாம். அதற்கு இன்னும் 120 நாள் டைம் இருக்கிறது. மாண்பு உறுப்பினர் அவர்கள் என்றும் கேட்டார்கள். நான் இதே பதிலை அவரிடம் சொன்னேன். இருந்தும் சபையிலே அதை கேட்டதற்காக நன்றி. எந்த இடத்திலும் எந்த பகுதியிலும் மாநகராட்சியோடு இணைப்பதற்கு அவர்கள் ஒன்றும் எந்த இடத்திலும் பிரச்சனை செய்வதில்லை. புதிதாக தொடங்கப்படுகிற போது பேரூராட்சியாக உருவாக்கப்படும் போது 100 நாள் வேலை திட்டங்களை அங்கு இல்லாத போகும் என்ற நிலைதான் வருகிறது. இங்கே பல இடங்களிலே விவசாய நிலங்களே இல்லாமல் வெறும் கட்டிடங்களாக கட்டப்பட்டு விளைநிலங்கள் இல்லாத இடங்களை தான் இந்த நகராட்சியோடு இணைக்கிற பகுதி. அதுவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அது ஒரு கமிட்டி நியமிக்கப்பட்டு அந்த கமிட்டியின் மூலம் ஆராயப்பட்டு மிக ஒரு 2-3 மாத காலம் பல கூட்டங்கள் நடத்தி ஆராயப்பட்டு 371 பஞ்சாயத்து மட்டும்தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் உங்களுக்கு விருப்பமில்லை என்று சொன்னால் ஆட்சித்தலைவருடன் நீங்கள் மனு தாருங்கள். மீண்டும் அதை பரிசீலிக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சரோடு கலந்து பேசி தக்க முடிவு எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.